அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த காணொலி எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நான் வடபழனி கோயிலுக்கு ஒரு பெரிய குழப்பத்தோடு போகிறேன். என்ன குழப்பம்னா, கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், இது சம்மந்தமான ஒரு விஷயத்தை நம்ம முருக பக்தர்களுக்கு சொல்லணும். அது நிறைய பேர் மனசில் இருந்த ஒரு கேள்விகளுக்கு பதிலாக இருக்கும். ஆனால் முருகர் உத்தரவு இன்னும் கிடைக்காமல் இருக்கேன், எதை ஃபஸ்ட்டு சொல்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தோடு போயிருக்கும்போது, ஒரு வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, நான் கோயிலில் கூட அவங்கள பார்க்கல, கோவில் வாசலில் கரெக்டாக கார் ஏறுறப்போ அந்த வடபழனி கோயிலில் பார்த்துருப்பீங்க, பழமுறிச்சோலை ஒன்று இருக்கும், அந்த வாசலில் அந்த அம்மா நின்றுருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து அறிமுகம், அவங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணோன்னே சொன்னாங்க, நான் வேற்று மதத்தை சார்ந்தவங்க, ஆனால் எனக்கு முருகர் என் வாழ்க்கையில் எவ்வளோ கொடுத்துருக்காரு, இதை நான் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இதை நான் இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஒரு இயற்கையை படைச்சிருக்கு, ஒரு பெரிய விஷயத்த சொல்லி சொன்னாங்க. அவங்க மதத்தையும் தாழ்வாக சொல்லலை, முருகப்பெருமான் உயர்த்தையும் சொல்லலை. அவங்க சொன்னது நான் முருகரை கும்பிட்டு எவ்வளோ விஷயத்தில் மாறி இருக்கு, எனக்கு பர்சனலாகவே முருகர் பெரிய அதிசயம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க இதை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, கந்த சஷ்டி கவசம் கேட்டிருக்கீங்களாங்க சார், அதில் வருது பாருங்கள், மாற்றலர் எல்லாம் வணங்குவார் அப்படின்ட்டு. அந்த மாற்றலரும் நாங்கள் தாங்க சார், எல்லா மதத்தினரும் முருகப்பெருமானை வணங்கலாம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அவங்க மூலயமா ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணார் தான் சொல்லணும். ஸோ கந்த சஷ்டி கவசத்தை பற்றி நான் ஓலைச்சூடியில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்கட்டும். பாலதேவராவ சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை எங்கே இயற்றினார்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் இயற்றினான்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய விஷயங்கள் முருகருக்காக பண்ணியிருக்கார். அதனால் கந்தர் அலங்காரத்துக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசத்தோட ஒரு தொகுப்பாக நம்ம பதிவு பண்ணலான்னு சொல்லி அந்த அம்மா மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொன்ன மாற்றலெல்லாம் கூட இந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நவகோள் மகிழ்ந்த நன்மை அளித்திரும், அது இந்த 2 அர்த்தமும் வேறு வேறு இருந்தாலும், ஆனால் யார் வேணாலும் முருகனை வணங்கலாம். யார் முருகான்னு சொன்னாலும், எந்த ஜீவராசி நீங்கள் முருக பக்தியே இல்லாதவங்க, முருகனே கும்பிடாதவங்க முருகர்கிட்ட முதல் வாட்டி நின்று கேட்டாலும் முருகர் அவங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார்ன்றது நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த உண்மை. எத்தனையோ அற்புதம் அதிசயம். திருச்சி வயலூருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை உத்தரவு கேட்குறப்போ இல்லைன்னு வந்துச்சு. நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை 2 தடவை 3 தடவை முயற்சி பண்ணிட்டு நடக்கலைன்னா முருகர் விருப்பம் என்னவோ அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி விட்டுருவேன். கரெக்டாக இன்றைக்கி தேதி டிசம்பர் 14. இன்றைக்கி திருச்சியிலேருந்து ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டுருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செய்தொண்டர் புராணத்தை நான் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி முருக பக்தர்களில் நான் ஏன் தெய்வ கோதில் உதவி பண்ண போனேன், ஏன் தெய்வ கோதில் உதவி பண்ண வச்சார், இது மூலயமா என்ன முருகர் சொல்ல வந்தார் அப்படின்னு தேடுறப்போ இந்த செய்தொண்டர் புராணத்தை பற்றி தெரிய வந்துச்சு. எப்படி 63 நாயன்மார்கள் இருக்கணும், அதுமாதிரி முருகப்பெருமானுங்க இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர்கிட்ட எல்லாருக்கும் வாய் பேச முடியாது, காது கேட்காதவங்க. இவங்களுக்கு முருகப்பெருமான் ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணியிருக்கார். அவர் திருச்சியிலேன்னு அது மாதிரி அவங்களுக்காக கோயில் கட்டியிருக்காங்க சார், நீங்கள் வரணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த பயணத்துக்காக தான் முருகப்பெருமான் அத்தனோடு இல்லைன்னு நம்மளுக்கு உத்தரவு வந்துச்சுன்னு உணர்ந்தேன். ஸோ கண்டிப்பாக திருச்சி வரப்போ அந்த இடத்த பற்றி நான் பதிவு பண்ணுறேன். கந்த சஷ்டி கவசம் நாம் இதுவரைக்கும் எத்தனையோ வரிகளில் கேட்டிருப்போம், எத்தனையோ விளக்கங்களும் கேட்டிருப்போம். ஆனால் நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த எல்லா விஷயத்தையும் ஒரு 2 வரியாக அடிக்கடிக்கு நான் எல்லா தொகுப்பாக எடுத்து பதிவு பண்ணுறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.